வடிவங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அன்பின் வடிவங்களே என்கிற இந்த அற்புதமான வார்த்தை பிரயோகம் யார் செய்வார்கள் ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, புட்டபர்த்தி சாய்பாபா சுவாமி அவர்கள் தான் நமக்கு லெக்சர் கொடுக்கிற போது அன்பின் வடிவங்களே என்று பேசுவார். அவருடைய நூற்றாண்டு விழா இன்றைக்கு புட்டபர்த்தியிலே 1926 இதே நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சத்யநாராயணா ராயு என்கிற இயற்பெயரோடு பிறந்து வயது 10, 11, 12, 13க்குள்ளே அவர் ஞானம் பெற்று இறை அனுபவம் பெற்று சத்ய சாய்பாபாவாக உருவாகி இன்று உலகம் புகழ்கிற மகத்தான ஒரு மகானாக புட்டபர்த்தியை ஒரு சர்வதேச நகரமாக மாற்றி சமூகம், சமுதாய முன்னேற்றம், மாணவர்கள் முன்னேற்றம், கல்வி, மருத்துவம், குடிநீர் வசதி இப்படி பல்வேறு பணிகளை அரசு செய்கிற பணிகளை எல்லாம் சத்ய சாய் ட்ரஸ்ட் மூலம் செய்து மாணவர்களுக்கு உயர்கல்வி கொடுக்க பல்கலைக்கழகம் ஆரம்பித்து பல்வேறு இடங்களிலே அவர் இந்த சாய் சென்டர்ஸிலே ஆரம்பித்து ஏறக்குறைய அவர் 200 நாடுகளிலே பக்தர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இந்த நூற்றாண்டு விழா அண்மையிலே புட்டபர்த்தியிலே பாரத பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆக இன்றைக்கே அவரது 100வது பிறந்த நாள். லவ் ஆல் சர்வ் ஆல், லவ் ஆல் சர்வ் ஆல், அதுதான் எல்லோரும் கிட்ட அன்பாயிரு, எல்லோருக்கும் நீ சேவை செய். சேவை என்பதுதான் இறைவனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வழி. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பின்னால் அண்ணா சொன்னார்கள். ஆகவே ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்கிற மகா மந்திரத்தோடு அவரை நான் பெங்களூருக்கு அருகில் இருக்கிற ஒயிட்ஃபீல்டில் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். அன்றைக்கு பிறகு நமது வாழ்க்கையிலும் பல முன்னேற்றங்கள் கிடைத்தது. ஆகவே ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர், ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் என்கிற சத்ய சாயினுடைய பொன்மொழிகளை நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றவன். லவ் ஆல் சர்வ் ஆல் என்பது நாமும் கடைபிடித்தல் வேண்டும். இன்றைக்கு 100வது பிறந்தநாள் விழா. அவரை வாழ்த்துகிற வயதோ பக்குவமோ எதுவுமே நம்ம இடத்தில் இல்லை. ஆனால் எல்லோரும் உயர்ந்து நல்வாழ்வு பெற வேண்டும் என்று உயர்ந்த சிந்தனைகளை விதைத்து இந்த சமூகம் செழித்து வாழ தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த மகானுடைய இந்த 100வது அவதார திருநாளில் அவர் திருவடிகளை வணங்குவோம். எங்களை வாழ்த்துங்கள் சாய். நன்றி, வணக்கம்.